அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். மகேஷ் வணக்கம். பள்ளி மாணவிகளுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கிறது, அதற்கான காரணம் என்ன? விவரம். கும்மிடிப்பூண்டி அடுத்த சித்ராஜகண்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் உணவு இடைவெளிக்கு பிறகு திடீரென பள்ளி மாணவர்களிடையே இருமல், தும்மல் மற்றும் மூச்சுத்திணறல் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு படிக்கும் பாப்பன்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ருதி, யுவஸ்ரீ, சித்ராஜகண்டியைச் சேர்ந்த காயத்ரி, நாகராஜகண்டியைச் சேர்ந்த தாருகேஸ்வரி ஆகிய 4 மாணவிகள் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு சுவாசிக்க முடியாமல் திணறிய நிலையில அடுத்தடுத்த 4 பேரும் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. இவர்களை கண்டு அதிர்ச்சி அடைந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் கூச்சலிட்ட நிலையில அப்பகுதியில் உள்ள சிலர் 108 ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு தகவல் தெரிவித்த நிலையில் அடுத்தடுத்து 4 மாணவிகளும் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் கோட்டக்கரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. அரசு பள்ளியை சுற்றிலும் அதிக நச்சுத்தன்மையுடைய மாசு வெளியேற்றக்கூடிய தொழிற்சாலைகள் அதிக அளவில் உள்ளதால் இவ்விதமான மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில இது தொடர்பாக பலமுறை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. அரசு விதிமுறைப்படி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலக அனுமதி பெறாம கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதியில் மட்டும் சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற தொழிற்சாலைகளை ஒழுங்குமுறைப்படுத்தினால் மட்டுமே இது போன்ற விபரீதங்களை தவிர்க்க முடியும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.